இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது விவசாய ஆராய்ச்சிக்கான தேசிய குழு, இதில் இடஒதுக்கீடு முறையை புறக்கணித்துவிட்டு லேட்ரல் என்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய பக்கவாட்டு நுழைவின் மூலமாக விஞ்ஞானிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஐசிஏஆர் என்பது ஒரு முக்கியமான நிறுவனம். விவசாயத்துறையில் பல்வேறு சிறப்பான ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இடஒதுக்கீடு கொள்கையை புறக்கணித்து இதுபோன்று ஆட்சேர்ப்பு நடந்திருப்பதை வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது. இந்திய அரசினுடைய அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடினுடைய அடிப்படையில் எல்லா தரப்பு மக்களும் அரசு வேலை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாரி செல்வராஜ் ஒரு தலை சிறந்த திரைப்பட இயக்குனர், பல தேசிய விருதுகளை பெற்ற ஒரு இயக்குனர். ஆனால் அவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்ற, அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற பாலை திரைப்படம் சமூக நல்லிணக்கத்தை தெளிவாக மக்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அவர் நழுவவிட்டிருக்கிறார். 1999 பிப்ரவரி 21 வேட்பா நகரத்தில் இரவு நேரத்தில் நடைபெற்ற ஒரு லாரி விபத்து. வாழைத்தார்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்கிறது. அது ரயிலிலே சகதியிலே இருந்தது. இதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த பள்ளிவாசலில் கலந்தர் மஸ்தான் என்பவர் இமாமாக பணியாற்றுகிறார். அவருக்கு இந்த செய்தி வருகிறது. ஊர் மக்களை உற்சாகப்படுத்துகிறார். முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்கள் எல்லாம் மத சாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விடிய விடிய அந்த லாரி கவிழ்ந்தனால் உயிருக்காக போராடி கொண்டிருந்த பலரை காப்பாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய நல்லிணக்கமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதை அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை மாரி செல்வராஜ் நழுவ விட்டுவிட்டார் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு தீய நோக்கத்துடன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் மட்டுமின்றி பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், சிராக் பாஸ்வானுடைய என்ஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததின் காரணமாக இந்த சட்டத்தை ஆய்வு செய்வதற்காக பாஜக உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் எங்கள் சார்பில் ஆட்சேபனைகளை தெரிவிக்கவிருக்கின்றோம். அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாசனுடைய நடவடிக்கைகள் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்றன.
ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அவர் பதவி பிரமாணம் அரசமைப்பு சட்டத்தின் பால் எடுக்கின்றார். ஆனால் அதை மறந்துவிட்டு அஸ்ஸாமில் மிக அதிக அளவிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களான அஸ்ஸாம் முஸ்லீம்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் காலங்காலமாக அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் மாற்றி முழுமையாக ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை போல ஹேமந்த் பிஸ்வாஸ் என்ற அஸ்ஸாம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றது. அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். நம்முடைய திருநெல்வேலியில் குலவணியர்புரம் ரயில்வே மேம்பாலம் அம்பை ரோடு செல்லும் வழியில் 2007 அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ரயில் அமைப்பதற்கு 2007 அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது நாகர்கோயில் செல்லும் சாலையில் வை வடிவத்திற்கு பதிலாக நேரடியாக அந்த சாலையை அமைப்பதற்கு திட்டம் அளிப்பது நெடுஞ்சாலை மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த மேம்பாலம் வை வடிவத்தில் அமைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அடிக்கல் நாட்டிய பாலம் மக்களுடைய இந்த பகுதி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் வை வடிவத்தில் அந்த பாலம் அமைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே போல் பழைய குற்றாலம் அந்த அருவியை வனத்துறையின் இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடைபெற்று வருகிறது. அது பேரூராட்சியின் நிர்வாகத்தில் இப்போது இருந்து வருகிறது. தென்காசி மக்களுடைய விருப்பம் இந்த குற்றால அருவி பழைய குற்றால அருவி பேரூராட்சியினுடைய நிர்வாகத்தின் கீழேயே அமைய வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மேலப்பாளையம் ரயில் நிலையத்தில் முன்பதிவு டிக்கெட், அதாவது ரயில் பயண சீட்டு முன்பதிவுக்கான வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. முன்பு கோயம்புத்தூரிலிருந்து வரக்கூடிய ரயிலும் அதே போல் நெல்லையிலிருந்து நாகர்கோயில் செல்லக்கூடிய ரயில்களும் மேலப்பாளையம் ரயில் நிலையத்தில் நின்று சென்றன. இப்போது எந்த ரயிலும் நிற்காத ஒரு சூழலில் நல்ல வசதிகள் இருந்தும் கூட ரயில்கள் நிற்காத ஒரு நிலை இருக்கிறது. ரயில்கள் மேலப்பாளையத்து ரயில் நிலையத்தில் நிற்பதற்கான ஆவணங்களை அரசு ரயில்வே நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கின்றது. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்றே ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதை தள்ளி போட்டு வருகிறது. காரணம், 2026க்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் அப்படியே இருக்கும். ஆனால் 2026க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுமையானால் தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பான முறையில் நாம் நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக நம்முடைய மக்கள் தொகை குறையக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகள் வெகுவாக குறைவதற்கும் அதே போல் சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே திட்டமிட்டு 2021 கொரோனாவை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆனால் கொரோனாவெல்லாம் முடிந்துவிட்டது. உலகத்தின் பெரும்பகுதியான நாடுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துவிட்டன கொரோனா உள்ள காலகட்டத்தில். எனவே நம்முடைய கோரிக்கை என்னவென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என்பதுதான்
தொடர்ச்சியாக நாங்கள் வைத்து வரக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் அந்த பாலியல் பிரச்சனைகள் இது மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை காண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு பள்ளி பாடத்திட்டங்கள் முதற்கொண்டு அதே போல ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொறுப்பும் இதில் இருக்கின்றது. அரசுக்கும் நிச்சயமாக பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் மட்டுமே இதற்கு பொறுப்பு என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக சீர்கேடுகள். அந்த சீர்கேடுகளுக்கு பல்வேறு காரணங்கள். அதில் முதன்மையான காரணம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அதில் மிக மோசமான காட்சிகள் எல்லாம் பகிரப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இதற்கு தீர்வு என்று எளிதாக ஒன்றை குறிப்பிட முடியாது. ஆனால் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உடனடியாக விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்தி 1 மாத காலத்திற்குள்ள அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு நீண்டகால கடுங்காவல் தண்டனை அளிப்பது ஒரு வகையில் இந்த குற்றங்களை குறைப்பதற்கு வழிவகுக்கலாம். அதே போல இன்று சமூக வலைதளங்களில் இதுபோன்று சிற்றின்பங்களை தூண்டக்கூடிய காட்சிகளை பகிரக்கூடியவர்களுக்கும் தண்டனை உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அதாவது ஒரு மதசார்பற்ற அரசு என்பது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மதசார்பின்மை என்பது மேற்கத்திய உலகில் அதற்கு சொல்லப்படக்கூடிய பொருள் நெகேஷன் ஆஃப் ரிலிஜன், அதாவது மதங்களை நிராகரிப்பது. ஆனால் இந்தியாவில் காலந்தொட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு முதற்கொண்டு காந்தியடிகளிலிருந்து நாம் மதசார்பின்மைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், இந்திய மதசார்பின்மை என்பது அனைத்து மதங்களுக்கும் சமமான மதிப்பை அளிப்பது, அனைத்து மதங்களையும் சமமாக பாவிப்பது, சமமான உரிமைகளை அளிப்பது. அரசும் அதுபோன்று எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் சமயங்கள் சார்ந்த விழாக்களையும் சமமாக கருத வேண்டும். எனவே முருகனுக்கு ஒரு விழா தமிழக அரசு எடுத்திருக்கின்றது என்றால், அதே போன்று முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் தொடர்பான பல்வேறு விழாக்களையும் சில சந்தர்ப்பங்களில் அரசு எடுக்கின்றது. ஆனால் இன்னும் வலிமையாக அது போன்ற நடவடிக்கைகளில் அரசு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மதசார்பற்ற அரசுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். அதே நேரத்தில் பாட நூல்களிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு அமைச்சர் பேசியிருக்கிறார். குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, அனைத்து மதங்கள் சார்ந்த விஷயங்களையும் அப்படி சேர்க்கும்போது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், சீக்கிய மதமாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டில் பின்பற்றப்படக்கூடிய மதங்களை பற்றிய பாடங்களும் இடம்பெற வேண்டும். அதுதான் ஒரு மதசார்பற்ற அரசினுடைய சரியான நடவடிக்கையாக இருக்கும். சரிங்க. ஒரு பிரச்சனை. இதை பற்றி அரசு மிகவும் இன்னும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணியின் சார்பாக வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நகரங்களில் இளைஞர்கள் மது போதைக்கு எதிரான இருசக்கர பிரச்சார அணிவகுப்பை நடத்தவிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போதைக்கு எதிரான பரப்புரையும் அதே போல
இந்த போதை பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கும் அதிகபட்சமான தண்டனையை குறுகிய காலத்தில், ஏனென்றால் ஒரு வழக்கு போட்டோம்னா வழக்கு போட்டு ஒரு 15 நாள் 30 நாளைக்கு பிறகு பிணையில் வெளிவந்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அதில் தீர்ப்பு அளிப்பதற்கு குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகின்றன. இவையெல்லாம் குற்றத்தை திரும்ப செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. எனவே நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், விரைவு நீதிமன்றங்களை அதிகரிக்க வேண்டும். இது போன்று போதை மருந்து பயன்படுத்துவோர் குறித்த வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்க அரசு இதையும் ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்கள் கோரிக்கை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். மனிதநேய மக்கள் கட்சி இந்திய கூட்டணி சார்பில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணீங்க. இதில் உங்களுக்கு சீட் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தீங்க. ராஜ்யசபா சீட் எதுவும் இப்போ தமிழகத்தில் முன்னாடி வைக்கிற திமுக சார்பில் எதுவும் கேட்டிருக்கீங்களா? அதை பற்றி எதுவும் தகவல் இருக்கா? நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலும் தரப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக நிச்சயமாக எடுத்து சொல்கிறேன்.